ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஸ்ட் போனியோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெய்ஃபா கிட்ட லூஷு என்கிட்ட தானே இருக்க போற, டெய்லி ஒன்னு வந்து பாத்துக்குவேன், நீ என்னைக்காவது ஒரு நாள் நீயாவே என்கிட்ட வருவ, என்ன உன் துணையா ஏத்துக்கோன்னு கெஞ்சுவ, அது வரைய நான் வெயிட் பண்றேன், அது ரொம்ப நாள் ஆக போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை காயப்படுத்திக்காத அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். வெய்ஃபா அந்த இடத்துல இருந்தே அழ ஆரம்பிக்கிறா. நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருக்க. அப்போ அவ பேரை சொல்லி சாங்க கூப்பிடுற மாதிரி இருக்கு. வெய்ஃபா திரும்பி பார்த்தா அந்த பூட்டின ரூம்குள்ள சாங்க நிக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. சாங்க அவளை பார்த்துட்டு, நீ எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பாதிப்பெல்லாம் தாண்டி வந்திருக்க, கொலையில இருந்து எல்லாம் தப்பிச்சு வந்திருக்க, இவன் உன்னை கொலை கூட பண்ண மாட்டான், இவன் கிட்ட இருந்து உனக்கு எஸ்கேப் ஆகுறது அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு சாங்க கேக்குற மாதிரி இருக்கு. என் கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா போயிட்டு இருக்கா. சாங்க அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறான். வெய்ஃபா ஒரு மனசுக்குள்ள முடிவு பண்றா, என்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும், கண்டிப்பா என்னால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையில அந்த கிளி கூண்டு இருக்குல்ல, அந்த கிளி கூண்டோட குச்சியை எடுத்து அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஜன்னலை ஓபன் பண்ணி விடுறா. அந்த கிளியை அங்க இருந்து பறக்க விடுறா, நீ பறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு. இவன் அடப்பட்டு கிடக்குறான், அவனால வெளியே எங்கேயும் போக முடியாதுங்கிறதால நம்மளையும் அடைச்சு வைக்க பாக்குறான். நம்ம அடைஞ்சு கிடக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையே ஆகுது. வெய்ஃபா பாட்டுக்கு அவ பாட்டுக்கு உட்காந்து வாசனை பொடி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. லூஷு வந்து உட்காந்துட்டு இருக்கான். உனக்கு இது பிடிக்குமே, போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு நீ கேட்டங்கிறதுக்காக எல்லா வாசனை பொருள் செய்யறதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், அப்ப கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு அவளுக்கு ஆப்பிள்ல தோல் எல்லாம் உரிச்சு பக்கத்துல போய் இந்தா சாப்பிடு, இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கு, இது என்ன வாசம் அப்படின்னு கேட்க வெய்ஃபா வாயை மூடிட்டே இருக்கா. ஒரு மாதிரி லூஷுக்கு மயக்கமா வருது, டக்குன்னு மயங்குறான். ஏதோ வாசனையில தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அவன் திணறதுக்குள்ள வெய்ஃபா எஞ்சு பக்கத்துல கையில இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து அவன் மண்டையிலே போட்டு அடின்னு அடிச்சு மயக்கம் போட வச்சிடுறா. டக்குன்னு அவனோட சாவியை எடுத்து கை கால போட்டுருக்க விலங்குல இருந்து கலட்டிட்டு விண்டோவை ஓபன் பண்ணிட்டு மூச்சு விட்டுட்டு இருக்கா. ஏதோ ஒரு பூவை வாயில வச்சிருந்திருப்பா போல, அதனாலதான் இவன் மயக்கம் போடாம இத்தனை நேரம் இருந்திருக்கா. அவனை இங்கேயே கொன்னுடலாம் அப்படின்னு லூஷுவோட கழுத்தை வெட்டலான்னு போக அந்த நேரம் பார்த்து அங்க யூச்சி வந்துடுறா. போது அவனை விட்டு, தப்பு பண்ணாத, யாரும் காவலுக்கு இல்ல, இங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடு அப்படின்னு யூச்சி சொல்ல ஆரம்பிக்க, இவன் மேல இன்னுமா அவனுக்கு பரிதாபமா இருக்கு. உன்னை பார்த்து நான் மோசமா ஃபீல் பண்றேன், உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னை லவ் பண்ணான்ல ஒரு லூஷு, அவன் எப்பவோ செத்து போயிட்டான், இப்போ இங்க இருக்கிறது அவன் கிடையாது, உனக்கு அது கூட தெரியலையான்னு கேட்க, நான் உன்னை உயிரோட விடுறதுக்கு காரணமே உன் புருஷன் சவ நீ உன் கண்ணால பாத்துட்ட, சோ என்ன மாதிரியே நீ வாழ்க்கை முழுக்க கஷ்டம் தான் அனுபவிக்க போற, அதனாலதான் யூச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. வெய்ஃபா பாக்குறா, என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆள் மட்டும் எல்லாமே கிடையாது, எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு, என்ன நம்பி நிறைய ஆளுங்க இருக்காங்க, அந்த வேலையை நான் பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன், உன்ன மாதிரி ஒரே ஒருத்தனை நினைச்சு வாழ்க்கை ஃபுல்லா அவனுக்காகவே மட்டும் வாழ்ந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்காத, என் மனசுக்குள்ள சாங் இருந்தாலும் அதையும் தாண்டி நிறைய பொறுப்பு எனக்கு இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன், எனக்கு வந்து நான் விடுதலை எடுத்துக்கிட்டேன், நானாவே இவன்ட்டு வந்து ஒரு விடுதலைய, ஆனா உனக்கு எப்போ நீ விடுதலையை எடுத்துக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சுக்கோன்னு சொல்லிட்டு வெய்ஃபா அங்க இருந்து கிளம்பிடுறா. யூச்சி அமைதியா பாத்துட்டே இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ராஜாவை கூப்பிட்டு ராஜாவை நிக்க வச்சுட்டு யூச்சியோட அப்பா இருக்கான்ல அவன் உட்காந்துட்டு, உங்க கூட யார் யாரெல்லாம் டீலிங்ல இருந்தா அந்த அதிகாரிங்க பேரெல்லாம் ஒழுங்கா என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது, சொல்ல போறீங்களா இல்லையா ராஜா அப்படின்னு கேட்க, எதனால, அவங்க எல்லாரையும் ஓன் பிடிக்கி கொண்டு வருவ, இல்லன்னா அந்த இடத்துல இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் ஓன் ஆளை ஃபில் பண்ணிட்டு என்கிட்ட இருந்து ராஜா பதவியை வாங்கிக்க பாக்குற, அதனால தானே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராஜா கிளம்பி போயிடுறாரு. இங்க ஒரு வழியா லூஷு எந்திரிக்கிறான். ஏஞ்சி வேகமா பாத்துட்டு யூச்சியை பார்த்துட்டு, அவளை கொன்னுட்டியா அப்படின்னு யூச்சியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்க, அவளை கொன்னா நீ என்ன வெறுத்துருவேன்னு எனக்கு தெரியாதா, நான் கொல்லல, அவ ஓடி போயிட்டா, இங்க வரமாட்டா, உன் கூட வாழ மாட்டா அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்ல, ஆனா நீ என்ன உன் கூடவே இருக்க வச்சிருக்க, அப்படி இருக்கும் போது அவளை என்னால என் கூட இருக்க வைக்க முடியாதா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லூஷு கிளம்பி போறான். எல்லா இடத்துலயும் தேடுறதுக்கு ஆளுங்களை பிக்ஸ் பண்றான். இங்க பார்த்தா வெய்ஃபா வேகமா ஓடி போயிட்டு அவளோட கடை இருக்குல்ல அந்த கடை வாசல்ல யாருக்கோ அடையாளம் சொல்ற மாதிரி ஒரு விளக்க தொங்க விட்டுறா. நேரா ஒளிஞ்சுக்கிறா. அடுத்த நாள் காலை ஆகுது. அந்த இடத்துக்கு லூஷு நிறைய வீரர்களோட உள்ள வந்துடுறான். வெய்ஃபா அங்க நின்னுட்டு இருக்கா. இங்க பாரு, சாங்கோட ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க, நான் மட்டும் இந்த பாட்டில இப்ப கீழே போட்டு உடைச்சேன்னு வச்சுக்கோயேன், அந்த ஆளுங்க எல்லாம் இப்ப அம்ப விடுவாங்க, என் கூட சேர்ந்து நீயும் செத்து போயிருவ, பரவாயில்லையா அப்படின்னு வெய்ஃபா கேட்டுட்டு இருக்க. சுத்தி நிக்கிற வீரர்கள்லாம், உங்க மாமனார் எங்க கிட்ட இந்த வேலையெல்லாம் கொடுக்கலங்க, இதுக்காகலாம் வேஸ்டா சாக முடியாது, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு எல்லா வீரர்களும் கிளம்பிடுறாங்க. வெய்ஃபாவும் லூஷுவும் மட்டும் தான் நிக்கிறாங்க. லூஷு பாக்குறான், உன் கூட சேர்ந்து சாகணும்னு விதி இருந்ததுன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்ல, நான் சாகுறேன், நீ போட்டு உட அப்படின்னு சொல்ல, வெய்ஃபா டக்குன்னு இந்த சட்டியை போட்டு உடைச்சிட்டு அதுல இருந்து ஒரு துண்டு எடுத்து அதை வேகமா எடுத்து லூஷு மேல குத்த ஆரம்பிக்கிறான். நீ சாவடா, செத்து தொலை அப்படின்னு. என்னையே நீ கொல்ல பாக்குறியா அப்படின்னு லூஷு அவளை போட்டு, உன்னை நான் கொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இப்ப நீ எனக்கு அடிமையா இருக்க, நான் சொல்றதான் நீ கேட்டாகணும்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. நீயும் பாவம் படிச்ச பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்ச, ஆனா உன்னால ஆக முடியல, இப்போ உன் மாமனாருக்கு ஒரு நாய் மாதிரி இருந்துட்டு இருக்க, கரெக்டானு கேட்க, வாய மூடு அப்படின்னு லூஷு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு நிறைய ஆளுங்க வராங்க. சூச்சி இருக்கால அவ வந்துடுறா. லூஷுவோட
கழுத்துல வாழை வச்சு அவளை விடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. நீ எதுக்கு இதுல தலையிடுற அப்படின்னு இவன் கேட்க ஆரம்பிக்கிறான். ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு அப்படின்னு ஷூச்சி சொல்லிட்டு அங்கிருந்து வெய்ஃபாவை கூட்டு போயிடுறா. இங்க பாரு, உனக்கு அழணும்னு தோணுதுன்னா என்கிட்ட அழுதுரு அப்படின்னு ஷூச்சி சொல்ல, அழறதுக்கு டைம் இல்ல, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா அங்க இருந்து கிளம்புறா. பார்த்தா நம்ம சாங்கோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் ஓடி வந்து வெய்ஃபாவோட கால்ல விழுறான். அன்னைக்கு நாள் அவரை காப்பாத்த முடியாம போயிடுச்சு என் பாச, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இந்த அசிஸ்டன்ட்க்கு கீழே இன்னொரு 3 பேர் இருக்காங்க, அவங்களும் அங்க வந்திருக்காங்க. எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, உனக்கு ஒன்னும் ஆகல, சரி பரவாயில்ல, நீ தான் என்ன முக்கியமா காப்பாத்திருக்க, அந்த விளக்கு நான் வச்சிருக்கத பார்த்துட்டு ஷூச்சி கிட்ட சொல்லி என்ன வர வச்சு காப்பாத்த வச்சிருக்க, சோ அதனால கண்டிப்பா சாங்கு வானத்துல இருந்து பார்த்தா உன்னை நினைச்சு சந்தோஷம் தான் படுவாரு அப்படின்னு வெய்ஃபா ஆறுதல் சொல்றா. இதுக்கும் மேல எங்க மாஸ்டர் இல்லங்கிறதால நீங்க தான் எங்க மாஸ்டர், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம் அப்படின்னு அந்த 4 பேரும் சொல்லிடுறாங்க. ஷூச்சி கிட்ட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஷூச்சி கேட்க வெய்ஃபா சொல்றா, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு. இங்க யூச்சியோட அப்பா கிட்ட லூஷு வந்துட்டு எப்படியாவது வெய்ஃபாவை கண்டுபிடிக்கணும், இல்லனா அவளால பெரிய ஆபத்து வந்துரும் சொல்ல, புருஷனே இல்ல அவளுக்கு, இப்ப அவ என்ன பண்ண போறா, நீ எதுக்கு அவளை தேடுறன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதையா என்ன வேலை பார்க்கணுமோ அதை பாருன்னு கத்திட்டு யூச்சியோட அப்பா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க ஒரு வழியா வெய்ஷா கிட்ட நம்ம ஃபூ அப்புறம் சூச்சு 2 பேரும் வந்து சேர்ந்துடுறாங்க. 2 பேரும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோ நாங்க பயந்து போயிட்டு இருந்தோம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் உங்க வேலையை போய் பாருங்க, ஆனா எனக்கு சில வேலைகள்லாம் இருக்கு, அதை பார்க்க நான் போறேன் அப்படின்னு வெய்ஃபா சொல்ல, உன்னை விட்டுட்டு போவோம் நினைச்சு கூட பாக்காத, உனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா அதெல்லாம் பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெய்ஃபா கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஷூச்சி பாக்குறா, எனக்கு சில வேலைகள் இருக்கு, அதனால என்னால வர முடியாது, நீ போயிட்டு எனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் லெட்டர் போடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, வெய்ஃபா சரின்னு சொல்லிட்டு இங்க சாங்கோட அத்தை இருந்தாங்கல்ல ஆன்ட்டி, அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. அவங்களே அழுதுட்டு தான் இருக்காங்க. வெய்ஃபா பாக்குறா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நான் பண்றேமா அப்படின்னு ஆன்ட்டி சொல்ல, உங்ககிட்ட நான் காசு கேட்டோ இல்ல வீட்டுல இடம் கேட்டோ வந்திருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க, என் புருஷனை கொண்டவங்கள நான் பழி வாங்கணும், அதுக்காக எனக்கு சில விஷயங்கள்லாம் வேணும், அதை கேட்டுதான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கேக்குறாங்க. என்கிட்ட ஏற்கனவே அவர் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போனாரு, தனியா 2 பெட்டி நிறைய தங்கும், ஆனா என்னோட வேலைக்கு அது பத்தாது, இன்னும் நான் காசு சம்பாதிக்கணும், அதுக்கு நான் இந்த ஊர்ல இருந்தா நான் அடையாளம் தெரிஞ்சிரும், பக்கத்து ஊருக்கு போகணும், உங்க கப்பல் இருக்குல்ல அதை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு ஆன்ட்டி கிட்ட கேட்க, இதுல ஆபத்து நிறைய இருக்கு, இதனால நீ ஒரு முடிவோட இருக்க, போயிட்டு வா அப்படின்னு அவங்க அத்தை சொல்லிடுறாங்க. வெய்ஃபா அந்த கப்பல்ல ஏறிடுறா. சூச்சு கூடயும் ஃபூ கூடயும் அவளுக்கு ஒரு மாதிரி சீசிக்கா இருக்கு, அடிக்கடி வாமிட் பண்ணிட்டே இருக்கா. அப்ப யோசிச்சுட்டு இருக்கா, ஃபூ அப்பவே சொன்னா எனக்கு வந்துட்டு சீசிக் ஆகும் அப்படின்னு, நான் அவளுக்கு தான் ஆகும், எனக்கு அப்படி ஆகாதுன்னு நினைச்சேன், ஆனா கடல்ல வந்ததுல இருந்து எனக்கு கடல் காத்து ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. சாங் அங்க வந்த மாதிரி இருக்கு, எல்லா நேரத்துலயும் சாங் அவ கூடயே இருக்கிற மாதிரி அவளுக்கு கற்பனை வந்துட்டே இருக்கு. தட்டி கொடுத்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான், இல்ல ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அப்பன்னு பார்த்து சூச்சு உள்ள வந்துடுறா. சாங்கு மறைஞ்சு போயிடுறான். வெய்ஃபாக்கு அவ சூப்பு குடுக்குறா, உடம்பு நல்லா பாத்துக்கோடி, ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாம் இன்னொரு ஊருக்கு வந்திருக்காங்கல்ல, இந்த ஊர்ல பஞ்சம் தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு, குழந்தைங்களுக்கு குடுக்கறது கூட அரிசி இல்லாம அம்மா அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு போறான். ஒருத்தங்க புதுசா வந்திருக்காங்க, அவங்க கம்மி விலைக்கே ஒரு மூட்டை அரிசி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றான். எல்லாரும் கிளம்பி அங்க போறாங்க. வெய்ஃபா தான் அங்க இருக்கா, முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஃபெங்கன்னு சொல்லிட்டு அவ ஒரு பேர் வச்சிட்டு இருக்கா. நீங்க யாராவது இந்த மூலிகை மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அரிசி கொடுப்பேன்னு சொல்ல, நாங்கெல்லாம் வந்துட்டு ஒன்னும் பழிப்பறிவு இல்லாதவங்கம்மா, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு ஆளுங்க சொல்றாங்க. நான் வந்து ஏற்கனவே வரைஞ்சு வச்சிருக்கேன், இதுல இருக்க மாதிரி இதே மூலிகையை நீங்க எடுத்துட்டு வந்தா போதும், உங்களுக்கு காசு கொடுப்பேன் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பேப்பரை கொடுத்து மூலிகையெல்லாம் கொண்டு வர வச்சு, அந்த மலையில நிறைய மூலிகை இருக்கான், அதை வச்சு வியாபாரம் பார்க்க ஆரம்பிக்கிறா. இங்க அதே மாதிரி அப்போ ஒரு பையன் வரான், எங்க அம்மாக்கு கையில அடிபட்டு இருக்கு, இந்த மருந்து கிடைக்குமா, என்கிட்ட ஒரு பாட்டில் வாங்கறதுக்கு தான் காசு இருக்குன்னு சொல்ல, வெய்ஃபா வேகமா 2 பாட்டில் கொடுத்து என்ன பாட்டில் கூட 1 கொடுக்குறா, இதெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. எனக்கு எதுக்குங்க யாருன்னே தெரியாம இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்கன்னு அந்த பையன் கேட்க, ஏன்னா அம்மா மேல பாசம் இருக்கு, இன்னொரு பையன் எனக்கு தெரியும், அதனாலதான் அப்படின்னு வெய்ஃபா அவங்க கிட்ட கொடுத்து விட்டுட்டு இருக்கா. இங்க பார்த்தா ஒரு மருந்து கடை ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு ஆள் எனக்கு கொஞ்சம் மருந்து கொடுங்கன்னு கேட்க, இன்னைக்கு நைட்டு வெளியே வந்துடாதீங்க, இந்த மருந்தை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் கொடுத்து விடுறாரு. வெய்ஃபா அங்க வந்துடுறா. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, பக்கத்துல ஒரு பெரிய குரூப் ஒன்னு இருக்குமா, ட்ரைபல் இனம், அவங்க அப்பப்போ இப்படிதான் நம்ம கிட்ட கொள்ளையடிக்கிறதுக்காக வருவாங்க, இன்னைக்கு நைட்டு அவங்க வருவேன்னு சொல்லியிருக்காங்க, நாங்க காசு பணத்தெல்லாம் எடுத்து வீட்டு வாசல்ல வச்சிருவோம், அவங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க, இல்லனா ஒட்டுமொத்த ஊரையும் சூறையாடிடுவாங்கம்மான்னு சொல்ல, ஏங்க மிலிட்டரி இல்ல, அவங்க அவங்களை காப்பாத்த மாட்டாங்களான்னு வெய்ஃபா கேக்குறா. மிலிட்டரி இருக்கு, ஏற்கனவே ஒரு தடவை வந்து காப்பாத்தினாங்க, ஆனா அவங்க வரதுக்குள்ள நிறைய கொலை சம்பவம் நடந்துரும், அதுவும் இல்லாம ஏற்கனவே ஒரு குரூப் அழிச்சதுக்கு அப்புறமா இப்ப இன்னொரு குரூப் வந்துருச்சு, இதுக்கு மேல நம்ம என்னமா பண்றது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. வெய்ஃபா பாக்குறா, அந்த ட்ரைபல்ல நம்ம மொழி பேசுறவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்க, இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. உடனே வெய்ஃபா அன்னைக்கு அந்த கூட்டமே உள்ள வரும்போது முன்னாடியே வெய்ஃபா டேபிள் சேர்லாம் போட்டு உட்கார்ந்திருக்கா. அங்க வர ஆளுங்க கிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான டீல் பேசணும்னு உட்கார வைக்கிறா. வெய்ஃபா சொல்லிட்டு இருக்கா, நீங்க எல்லாம் அந்த காட்டு பகுதியில இருந்து வந்திருக்கீங்க, உங்ககிட்ட ஆடு மாடெல்லாம் ரொம்ப சாதாரணமா கிடைக்கும், ஆனா
ஆனா உங்களுக்கு சாப்பாடு காசு இல்லாம இங்க வந்து திருடி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு தடவை நீங்க திருட வரும்போதும் இருக்கிறவங்க அட்டாக் பண்ணுவாங்க. இல்ல ஒருவேளை மிலிட்டரியே வந்து உங்களை முழுசா அட்டாக் பண்ணி அழிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எல்லாம் எவ்வளவு வேஸ்ட் ஆகும். ஆனா உங்ககிட்ட இருக்கிற ஆடு மாடெல்லாம் இங்க கறிக்காக விக்கலாம். அதோட தோலெல்லாம் தனியா எடுத்து அதோட இங்க ட்ரெஸ்ஸுக்காக விக்கலாம். இங்க இருக்கிறவங்க கிட்ட காசு இருக்கு, அதெல்லாம் நல்ல காசு கொடுத்து வாங்கிப்பாங்க. ஆனா இங்க ஆடு மாடு வளர சீதோஷ்ண நிலை இல்லங்கிறதால அவங்களால வளர்க்க முடியாது. இந்த டீலிங்க போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, நான் அப்புறம் வரேன், யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு நாள் அங்க இருந்து கிளம்பி போறான். வெய்ஃபா கால்ல விழுந்து எல்லாரும் விழுறாங்க. உங்களாலதாமா நாங்க இன்னைக்கு தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு. வெய்ஃபா அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பாத்துட்டு இருந்தா அந்த குரூப்ல இருந்து எல்லாரும் வந்து ஆடு மாடோட வராங்க வியாபாரம் பண்றதுக்கு வசதியா. வெய்ஃபா ஹாப்பி ஆயிடுறா, அப்பாடா ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சுதுன்னு. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வெய்ஃபா கால்ல விழுந்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்க, அங்க சில வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து வெய்ஃபாக்கு வணக்கம் சொல்றாங்க. வெய்ஃபா இங்க பிசினஸ் ஆரம்பிச்சிடுறா, இங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி. இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த யூச்சியோட அப்பா ராஜா மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ராஜாவாகிறதுக்கு தனியா தயாராயிட்டு இருக்கான். இங்க வெய்ஃபா நம்ம சூச்சுவையும் ஃபூவையும் வந்து ஆன்டி கூடயே விட்டு போயிருக்கான். அவங்க பேசிட்டு இருக்காங்க, வெய்ஃபா எப்ப வரப்போறான்னு தெரியல, ஆளை காணா அப்படின்னு. வெய்ஃபா பார்த்தா தனியா அன்னைக்கு காட்டுக்குள்ள இன்னைக்கு வந்துட்டு ஏதோ சாங்குக்கு முக்கியமான ஒரு நாள் ஒண்ணா, அதனால ஒரு விருந்து மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்க. சாங்கங்க வந்த மாதிரி அவளுக்கு மறுபடியும் தோண ஆரம்பிக்குது. நான் இல்லாட்டி நீ தனியா வாழ்ந்துக்குவேன்னு சொன்னேன், இப்ப எப்ப பாரு என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருக்க, எப்ப நீ தனியா வாழ போற அப்படின்னு சாங்கு கேக்குறான். வெய்ஃபா உடனே நான் என் வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், அடுத்தடுத்து என்ன பண்ணுமோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா உன் கூடயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னா நான் உன்னை விட்டு போகாத மாதிரி எனக்கு தோணுது, ஏன் அப்படி இருக்க கூடாதா அப்படின்னு சாங்கோட கையை பிடிக்கிறா. எனக்கு வந்து உன் கையை என்னால பிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன் என்னால உன்னை பிடிக்க முடியுது அப்படின்னு வெய்ஃபா கேட்க, ஏன்னா நான் மட்டும் கனவுல வரல, நீயும் கனவுக்குள்ள வந்திருக்க அப்படின்னு சாங்கு சொல்றான். பார்த்தா வெய்ஃபா அந்த இடத்துலயே தூங்கி போய் கிடக்குறா, கனவு கண்டுட்டு இருக்கா. அப்படி அடுத்த நாள் வெய்ஃபா எந்திரிச்சு ஊருக்குள்ள போக ஆரம்பிக்க, அந்த ஊரோட மேஜிஸ்ட்ரேட் இருக்கான். வெய்ஃபாவை தனியா உள்ள கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஒழுங்கு மரியாதையா அந்த ஊரை விட்டு போயிரு, அவங்க இல்லாட்ட கொள்ளடிக்கும் போது எனக்கு பல்கா காசு கொடுத்துட்டு இருப்பாங்க, இப்ப எனக்கு அந்த காசு வரதில்லைன்னு சொல்ல, நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு ஒரு பாக்ஸ் ஒண்ணு கொடுக்குறா. அதுக்குள்ள பார்த்தா இந்த ஆளோட ஒரு முக்கியமான ஒரு சில்க் ஒண்ணு இருக்கு, இவனே எங்கயோ கொள்ளையடிச்சு வச்சிருக்கான், அது அதுல இருக்கு. உங்க வீட்டுல இருந்து தான் திருடினேன், இதெல்லாம் ராஜாக்கு போக வேண்டியது, நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும் யூச்சியோட அப்பாக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு சொந்தக்காரங்கன்னு, ஆனா அதுக்காக இதெல்லாம் வெளியே போச்சு அப்படின்னா உங்க மான மரியாதை என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா அப்படின்னு கேட்க, அந்த மெஜிஸ்ட்ரேட் உடனே வாயை மூடிக்கிறான். வெளியே வெய்ஃபா வரா. உடனேங்க சாங்கோட அசிஸ்டன்ட் பார்த்து இன்னைக்கு நீங்க கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.